We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-17 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 277. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-17 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let's pray. ஜெபம் செய்வோமே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, our heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. The words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight. O Lord, our strength and our Redeemer, in the name of the Father, the Son and the Holy Spirit. Amen. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை ஜெபிக்கிறோம். Amen. Now, this Sunday will be the last Sunday of 2024. இந்த 2024 ஆண்டிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்க போகிறது. 51 Sundays have flown us by. 51 ஞாயிற்றுக்கிழமைகள் நம்மை கடந்து சென்று விட்டன. And I'm sure some of us would have watched or heard the year in review. நாம் இந்த வருஷத்தை மீண்டும் பின்னோக்கி பார்க்கும்படியாய் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். And 2024 has been a journey for all of us. இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த 2024 வருஷம் முக்கியமாக அது நமக்கு ஒரு பயணமாய் இருந்திருக்கிறது. Life is a journey, right? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பயணமாய் இருக்கிறது அல்லவா? Filled with trials, triumphs and milestones. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சவால்கள், நமக்கு ஜெயங்கள், நமக்கு குறிப்பிட்ட நாள்கள் இருக்கக்கூடிய ஒரு பயணமாய் அது இருக்கிறது. And some of us would have a habit of reviewing our personal goals. நம்முடைய சுய நெறிகளை, நம்முடைய சுய கோல்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடியவர்களாய் இருப்போம். What we do well and what we can do better. இந்த வருஷத்திலே நாம் எதை சிறப்பாய் செய்தோம், இந்த வரும் வருஷத்திலே நாம் எவைகளை இன்னும் சிறப்பாய் செய்யலாம் என்று ஒரு கண்ணோக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். And I think it's good for all of us to do such a thing. இவனமாய் நாம் செய்வது நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மையான காரியம் என்று நான் நினைக்கிறேன். And some of us may have to make changes to our wardrobe. நம்மளுடைய அலமாரியில் உள்ள துணிகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் இருக்கலாம் அல்லது நாம் தீர்மானித்திருக்கலாம். Maybe because we've been exercising
and the clothes we wear do not fit anymore. நாம் உடற்பயிற்சி செய்ததினா நம்முடைய உடல் பருமன் குறைந்து நாம் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் இருக்கலாம். Others may have been enjoying the blessings of life and need to upsize their clothes. இல்லையா? சிலர் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்களாய் நாம் நம்முடைய புதிய துணிகள் பெரிய சைஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். We all enjoy God's blessings in our life. நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். And I remember when we celebrated our church's anniversary, 25th milestone anniversary, நம்ம எங்களுடைய சபையினுடைய நம்மளுடைய சபையினுடைய அந்த 25ஆம் ஆண்டை கொண்டாடக்கூடிய அந்த ஆராதனையை நான் நினைவு கூறுகிறேன். அது ஒரு முக்கிய காலகட்டமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த நாளிலே அப்பொழுது எனக்கு ஒரு சூட் இல்லை. ஏனென்றால் என்னுடைய சூட் அது சுருங்கி விட்டது. அப்படின்னா நான் பெருத்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா? இட் மீன்ஸ் தட் my suit couldn't fit me because I had put on a bit of weight, so I need to get something. I know that getting a suit, it has to be tailor made. இவனமாக நாம் ஒரு சூட் வாங்க வேண்டும் என்றால் அது தைக்கும் பொழுதுதான் அது அருமையாய் இருக்கும். ஸோ அந்த தையல்காரரை நான் சந்திக்கும் பொழுது அவர் அளவெடுத்தார், எந்த கலர் சரியாக இருக்கும் அப்படி என்றெல்லாம் ஒரு நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனால் அதை நான் முதல் தடவை அணிந்து விட்டு அதன் பிறகு அதற்கு அவர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சு அதை மீண்டும் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. I remember that putting on new clothes or good fitting clothes for an important occasion, important moment in our life is important. ஆனால் இந்த மாதிரி இவனமான நல்ல ஒரு ஆடை அணிவது சிறப்பாய் நம்மளுடைய அந்த ஒரு முக்கியமான விருந்துக்கு, அந்த முக்கியமான காரியத்திற்கு வருவது ஒரு முக்கியமாய் இருக்கிறது. So it is also important, my friends, to be able to be dressed for life, for our life journey well. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கூட, நம்முடைய கிறிஸ்துவ பயணத்திலே கூட நாம் அருமையான அல்லது சரியான ஆடைகள் அணிவது முக்கியமாய் இருப்பது. So I've titled today's sermon as Put on Love. அதனால் நான் இந்த பிரசங்கத்தை நாம் அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று தலைப்பு இட்டிருக்கிறேன். The portion we read starts with these words, put on. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி அது தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே, ஆங்கில வேதாகமத்திலே தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே ஆரம்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. And this portion is part of the main theme of a new life in Christ. கிறிஸ்துவிலே ஒரு புதிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கருப்பொருளை கொண்ட ஒரு பகுதியாய் இந்த பகுதி இருக்கிறது. Paul writes here to explain what happens when one accepts God's love. ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நிகழ்கிறது என்று அதை விவரிக்கும்படியாய் பவுல் இந்த பகுதியிலே இந்த கடிதத்தை எழுதுகிறார். He says that they are raised in Christ, no longer dead in sin, but alive in Christ. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவிலே அவர்கள் உயிர் பெற்றார்கள், அவர்கள் பாவத்திலே மரித்திராதபடி இப்பொழுது கிறிஸ்துவிலே உயிர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் இந்த 3ஆம் அதிகாரத்திலே நமக்கு எழுதுகிறார். And this new life in Christ, my friends, requires a change of clothes. இந்த புது கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய இந்த புது வாழ்க்கை நமக்கு ஒரு புது ஆடைகளை நாம் அணிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. The new clothes are given to us by God as a free gift, but we have to put them on. இந்த புதிய வாழ்க்கையிலே நமக்கு இந்த புதிய ஆடைகளை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இருந்தாலும் அதை நாம் அணிய கட்டாயப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Paul uses clothes as a metaphor for one's behavior. நாம் நம்மளுடைய நடத்தைக்கு அது விவரிக்கும்படியாய், அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய், உணர்த்தும்படியாய் இங்கு பவுல் இதை ஒரு உதாரணமாய் பயன்படுத்துகிறார். In verses 5 to 9, Paul lists behaviors that are no longer suitable for the new life, for the new journey that we are on to meet Christ in His glory.
நாம் கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவருடைய மகிமையிலே அவர் நாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது நாம் இவனமான ஒரு ஆடையை அணியாதபடி, இவனமான ஒரு நடத்தை கொள்ளாதபடி இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் 5-9 வரை பவுல் நமக்கு அங்கு பட்டியல் இடுகிறார். Let me read Colossians chapter 3 verses 5-9. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு. Let me read for you in English as well. Verse 5. Put to death, therefore, what is earthly in you: sexual immorality, impurity, passion, evil desire, and covetousness, which is idolatry. On account of this, the wrath of God is coming. In these you too once walked when you were living in them, but now you must put them all away: anger, wrath, malice, slander, and obscene talk from your mouth. Do not lie to one another, seeing that you have put off the whole self with its practices. Paul urges his readers to put them off. பவுல் அவருடைய இந்த கடிதத்தை வாசிக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் இவைகளை கழித்து போடும்படி, துண்டித்து போடும்படி இருக்கும்படியாய் அவர் உற்சாகப்படுத்துகிறார். In fact, he says, take these old clothes off and throw them into the fire. இந்த பழைய ஆடைகளை அவிழ்த்து போட்டு அவைகளை அக்கினியில் போடுங்கள் என்று சொல்லுகிறார். Quite literally, kill them off. அழித்து போடுங்கள் என்று அவர் எழுதுகிறார். Paul emphasizes the need for change by saying it twice in this portion. இந்த பகுதியிலே அவர் நாம் மாற வேண்டும், நாம் ஒரு மறுரூபமாக வேண்டும் என்று வலியுறுத்துகிறதை அவர் 2 தடவை சொல்லுகிறார். உங்களுடைய ஆடைகளை விட்டு விடுங்கள், அவைகளை அவிழ்த்து போடுங்கள் என்று 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார். Get rid of your clothes in verse 18 and strip off your old clothes in verse 9. Now Jesus would say this way: deny yourself. இயேசு இதை இவ்வனமாக சொல்லுவார், உங்களை நீங்கள் மறுத்து செயல்படுங்கள் என்று. Friends, as we read these old clothes, these behaviors, are they not the cause of the many challenges, struggles, trials in our lives and in our world? நாம் நம்முடைய உலகத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள பிரச்சனைகள், சவால்கள், அதனுடைய தவறுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த நடக்கைகள் நமக்கு இந்த பழைய ஆடை போல் இருக்கக்கூடியவைகள் தான் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. Our lack of consistent discipline could have led to many trials and failures in our life, especially in 2024. நம்முடைய இந்த 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், நம்ம சந்தித்த தோல்விகள், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நடக்கையினுடைய எப்படி நாம் செயல்படுகிறோம், எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்றதனுடைய அடிப்படையை கொள்ளதாய் இருக்கிறது. The old behaviors that Paul talks about are all about making oneself happy. நம் இந்த பழைய நடக்கைகள், இந்த பவுல் பேசக்கூடிய இந்த பழைய நடக்கைகள் தன்னையே திருப்திப்படுத்திக் கொள்வதே முக்கிய நோக்கமாய் கொண்ட ஒரு நடக்கைகளாய் இவை இருக்கின்றன. So what if we decided that to take off our old poor clothes off and to put on glorious
what happens if we decide to take off our old poor clothes off and to put on glorious, beautiful new clothes that God gives us? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிமை நிறைந்த அழகான ஆடைகளை தரித்து கொண்டு நம்முடைய பழைய ஆடைகளை நாம் அவிழ்த்து போடும்படியாய் தீர்மானித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? To put on love, அன்பை தரித்து கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும்? Love for God and for each other, ஆண்டவர் மேலும் அன்பும் மற்றவர்கள் மேலும் அன்பும். So Paul talked about putting off, and now he talks about putting on, the portion that we read. நாம் வாசிக்க கேட்ட பகுதி, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதியை தான் பவுல் அவிழ்த்து போடுங்கள் என்று சொல்வதை குறித்து நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே பார்க்கிறோம், நாம் தரித்து கொள்ள வேண்டியவைகள் எவை. In verses 12 to 15, Paul tells us what putting on new clothes will look like. புதிதாக தரித்து கொள்ளக்கூடிய இந்த ஆடைகள் அவைகள் எப்படி இருக்கும் என்று இங்கு பவுல் நமக்கு 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அவர் நமக்கு விவரிக்கிறார். So Paul says something very thought-provoking in verse 14. இந்த 14ஆம் வசனத்திலே பவுல் நம்முடைய சிந்தையை தூண்டும்படி அவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். In verse 14, above all, clothe yourselves with love, which binds everything together in perfect harmony. இவை எல்லாவற்றினும் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். What does he mean by that? அவர் என்ன நமக்கு சொல்லுகிறார்? Paul asserts that the foundation of all these virtues, these behaviors, is love. பவுல் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த பண்புகளுடைய அடிப்படை அன்பாய் இருக்கிறது என்று அவர் வலியுறுத்துகிறார். All of these virtues cannot work well in us, in our relationship, if they are not girded by love. இந்த பண்புகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உறவுகளிலே அது சரியாக செயல்படாத, அன்பு இல்லாவிட்டால் அது சரியாக செயல்படாது. The foundation of what we do must be in love. நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாய் இருந்தாலும் அது அன்பிலே அடிப்படையாய் இருக்க வேண்டும். Love must be like the belt around our waist, so that it holds the pants in place. நம் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு நம்மளுடைய வாராய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய ஆடை அது இருக்க வேண்டிய இடத்திலே அது இருக்கும். Love must be like the girdle that gives beautiful form in women. பெண்களுக்கு நளின ஒரு உருவை கொடுக்கக்கூடிய ஆடை போல் அது அணியப்பட வேண்டும். Is it possible, my friends, to perform these virtues of compassion, kindness, humility without love? இந்த பண்புகளாகிய இரக்கம், தயவு, மனத்தாழ்வு அன்பிலே செய்யாதபடி இருக்கக்கூடியதாய் இருக்கக்கூடுமா? Yes, we can perform all of this to show how good a person we are. நாம் எவ்வளோ ஒரு நல்லவர் என்ற ஒரு உள்நோக்கத்தினால் இவைகளை நாம் செய்ய முடியும். A display of virtues which is done to boost one's own ego, to show that I am a righteous person. நான் ஒரு நல்லவன், நான் ஒரு நீதிமான் என்று சொல்லும்படியாய் தன்னுடைய சொந்த மனப்பான்கை அவர்கள் உறுதிப்படுத்தும்படி இந்த நற்பண்புகள் செய்ய முடியும். But my friends, love is about the other person. அன்பு என்று சொல்லும் பொழுது அது மற்றவரை குறித்த ஒரு காரியமாய் இருக்கிறது. Of course, we must love ourselves first in order to be able to love others. நாம் நம்மையே முதலில் நேசித்தாதான் மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். But we know that God loves us. ஆனால் நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். If God can love us,
what is stopping us from loving ourselves? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்ற அந்த உண்மையை நாம் அறிந்தவர்களாய் இருந்து நம்மையே நாம் நேசிப்பதற்கு நம்மை எது தடை செய்கிறது? And when we can love ourselves, we are at peace, we are at comfort, we are in a balance, then we can begin to love others. நாம் நம்மையே நேசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு நெடு இடம் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை நம்மால் நேசிக்க முடியும். Love is about serving others. மற்றவர்களுக்கு நாம் பணி செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும், சேவை நாம் செய்ய முடியும். It is about denying ourselves and putting the old ways away. பழைய வாழ்க்கையை கவிழ்த்து போட்டு நாம் புதிய வாழ்க்கைகளை நாம் செயல்படும்படியாய் நம்மை நாமே வெறுத்து நாம் செயல்பட வேண்டும். So my friends, in 2024, we may have struggled to put on the new self. இந்த 2024 ஆண்டிலே நாம் இந்த புதிய ஆடையை அணிவதற்கு நாம் கஷ்டப்பட்டு இருக்கலாம். நாம் அநேக தோல்விகளை சந்தித்திருக்கலாம். But in the coming year, let's put it on. ஆனால் இந்த வரக்கூடிய வருஷத்திலே நாம் இந்த புதிய ஆடையை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நீதியின் ஆடையை, மகிமையின் ஆடையை நாம் அணிந்து கொள்ளுவோம். அது அன்பு என்ற கயிறினால் நாம் அதை கட்டி நாம் செயல்படுவோம். Let's wear the belt of love and let's do this. We must ask, what is hindering us from putting on love? ஆனால் நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, அன்பை தரித்து கொள்ளாதபடி நம்மை எது தடை செய்கிறது? Let's pray. நாம் ஜெபம் செய்வோமே. Father God, give us grace and strengthen us that we may put to death, put away and strip off the old self. அருமை பிதாவே, பரலோக தந்தையே, எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் நீர் கொடுத்து நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பழையவைகளை களைத்து போட்டு அதை கழிந்து போட்டு அதை நாங்கள் அதற்கு மரணம் கொடுக்கும்படியாய் எங்களுக்கு பலனையும் கிருபையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். And put on the new self, put on love until we see you face to face through Jesus Christ our Savior and the Holy Spirit. நாங்கள் மீண்டும் உம்மை முகமுகமாய் சந்திக்க மளவும் உம்முடைய இந்த புது ஆடையை, புது மனிதனை நாங்கள் தரித்து கொள்ளும்படியாய், அன்பை தரித்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு பலனும் கிருபையும் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் ஜெபிக்கிறோம். ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.